நம்ம வீட்டில் யாருமே இல்லை. ஸோ அதனால இன்றைக்கி ஒரு சிக்கன் ரெசிபி, அதாவது பேச்சுலர் சிக்கன் ரெசிபி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சிக்கன் ஃப்ரையை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இந்த சிக்கன், நம்ம மிஷன் பிளாவில் இருக்கிற ஐட்டம்லாம் வாங்கி வச்சுட்டேன். சிக்கனை வந்து நான் முதல்ல கடையில் போய் வாங்கி வச்சிட்டேன். அதை வந்து சறுக்குன்னு உரிச்சு படக்குன்னு கவுத்து அதை வந்து சடன்னு வெட்டி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணுங்கள், மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணுங்கள். டக்குன்னு தண்ணி விடும் பார்த்துக்கோங்க. அதனால நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாலாம் மொத்தமாக போட்டு அலன்னு அலசி நல்லா மசாஜ் பண்ணி எடுத்து, எனக்கு பொறுமையெல்லாம் கிடையாது. எனக்கு வந்து அதை ஊற வைக்கணும், அது வந்து நல்லா அப்போ தான் மசாலா வந்து அப்சர்வ் ஆகணும், அவ்வளோலாம் பொறுமை கிடையாது. ஸோ டப்புன்னு எடுத்து போட்டு நம்ம வந்து இன்றைக்கி சமைக்க போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஸோ பேச்சுலர்ஸ் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ இந்த வீடியோ ஸ்பெஷலி உங்களுக்காண்டி தான். ஒரு வேறு ஸ்டேட்டில் வந்து படிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு சூப்பரான ஒரு டயட் ஹெல்தி மீலாக இருக்க போது. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். Hey my dears, back to my channel with a new video. I hope எல்லாரும் செமையாக இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கேயுமே போகல, இன்றைக்கி நம்ம வீட்டில் யாருமே இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு சிக்கன் ரெசிபி, அதாவது பேச்சுலர் சிக்கன் ரெசிபி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சிக்கனை வந்து நான் முதல்ல கடையில் போய் வாங்கி உரிச்சு படக்குன்னு கவுத்து அதை வந்து சடன்னு வெட்டி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு. ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, உப்பு, வேற பிளாக் பெப்பர். சிக்கன் பிரெஸ்ட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ இன்க்ரீடியன்ஸு ஒன்றும் பேசலை, கையில் கிடைக்கிற மசாலாலாம் எடுத்து போட போகிறேன். மெயினான இன்க்ரீடியன்ட் என்னென்னா, நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சதை நம்ம எடுத்து வச்சாச்சு. சால்ட்டு, வேறு பெப்பரும் எங்கள் வீட்டில் ரெடிமேட் இல்லை, அந்த பெப்பரோட அந்த முழுசாக தான் இருந்துச்சு, அதை தான் இடித்து தான் நான் பவுடர் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து தந்தூரி சீசனல் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் மசாலா என்கிட்ட கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட என்னெல்லாம் மசாலா இருக்கோ, லைக் சிக்கன் பவுடர் மசாலா இருக்கா, ஆச்சி பவுடர் மசாலா இருக்கா, எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதெல்லாம் எடுத்து நம்ம சிக்கன் பிரெஸ்ட்டில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண மோஸ்ட்லி நல்லா மசாஜ் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். முடிஞ்சால் அந்த சிக்கன் பிரெஸ்ட்டுக்கு நடுச்சுலாம் ஒரு சின்ன கட் போட்டுருங்க. நான் ஆல்ரெடி கட் போட்டுட்டேன். முடிஞ்ச அளவுக்கு ட்ரையாக வைங்க. ஸோ நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணலாம். சிக்கனுக்கு வெயிட் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். இது ஒன் சைடில் உள்ள சிக்கன் பிரெஸ்ட் பார்த்துக்கோங்க. ஒன் சைடில் இருக்க சிக்கன் பிரெஸ்ட்டு டோட்டலாக நம்மளுக்கு 300 கிராம் கிட்ட வருது. டோட்டலாக 300 கிராம் கிட்ட வருது. இதை இன்னும் குக் பண்ணிட்டா இதோட கம்மியாக தான் இருக்கும். 200 கிராம் கூட இருக்காது, 180 அந்த மாதிரி ரேஷியோ தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்மகிட்ட கையில் கிடைக்கிற எல்லா மசாலையும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பெப்பர், உப்பு தேவையான அளவு, வேறு நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். எனக்கு தெரிஞ்ச நான் நிறையா போட்டுட்டேன் நினைக்கிறேன், இருந்தாலும் பரவாயில்ல, நான் மட்டும் தானே சாப்பிட்றேன். ஸோ பரவாயில்ல, அடித்து சாப்பிடுவோம், அவ்வளோதான். ஸோ நம்ம மெயின் 3 மசாலா இதுதான் எல்லோரும் வீட்லையும் இருக்குமே, எடுத்து போடுங்க. அதுக்கப்புறம் இந்த வந்து சீசனல் மோஸ்ட்லி லாஸ்ட்டாக தான் போடுவாங்க. ஆனால் நான் மசாலா எதுவுமே இல்லை, அப்படியே ராவாக இருந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போவே போடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குக் பண்ணக்கப்புறம் கூட போடலாம். அந்த சீசனல் சும்மா அந்த ஃப்ளேவர் கண்டி தான் லைட்டாக போடுங்க. நிறைய போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஆயிடும். ஸோ இது வந்து நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ், இது ஏதோ பீட்சா மசாலா அப்படின்னு இருந்துச்சு ஃப்ரிட்ஜில், அதையும் எடுத்து போடுறேன் கொஞ்சோண்டு. இங்கே பாருங்கள், இதுதான் நான் சின்கீஸ்ன்னு சொன்ன சட்னி. இதை ஃபஸ்ட்டு போடும். நிறையா ஸ்பைசி ஆயிரும் நினைக்கிறேன், பரவாயில்ல.
லைட்டாக தான் போடுறேன், வேணும்னா அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது செட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை, செட் பண்ணுறவங்க ஊற வைக்கலாம். ஆனால் எனக்கு அவ்வளோலாம் பொறுமை கிடையாது. ஸோ அதனால நான் இப்போது ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அப்படியே லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். ஸோ இதுக்கு முன்னாடி பேச்சுலர்ஸ் கிச்சன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எங்கள் கூடவே இருக்கிற ஒரு பையன் வந்து ரொம்ப நல்லா சமைப்பான். அதாவது பிரியாணி வந்து அட்டகாசமாக சமைச்சான். ஸோ அதை வந்து எடுத்து யூடியூப்பில் போட்டிருந்தோம். அந்த வீடியோக்கு நீங்கள் நல்லாவே வரவேற்பு தந்தீங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்க்காதவங்க ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணுங்கள். சூப்பர் என்டர்டெயின்மெண்ட்டான வீடியோ. ஸோ நம்ம பேன் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு சூடு பண்ணிக்கலாம். பேன் வந்து நல்லா சூடாகட்டும். சிக்கன் இங்கே பாருங்கள் நல்லா ட்ரையாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் கலர் எதுவுமே தெரியாது பெருசாக. நல்லா மசாலா பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்கள் பேன் ஓரளவுக்கு ஆகுன உடனே நான் வந்து கீ போடுறேன். எனக்கு வந்து ஹெல்த் கான்சியஸ் பர்சன் தான், ஆனால் நார்மல் ஆயிலோட கீ நல்லது. ஸோ நம்ம போன்ஸ்க்குலாம் நல்லதுனால நான் கீ யூஸ் பண்ணுறேன். கீயும் நிறையெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. டேபிள் ஸ்பூன் தானே சொல்லுவீங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தான் குவான்டிட்டி. இதுக்கு நான் 3 ஒரே சிக்கன் பிரெஸ்ட் தான் தின்னா வெட்டியிருக்கேன். பார்த்துக்கோங்க, சின்ன சின்ன லேயர்ஸாக வெட்டியிருப்பீங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. எதுக்குன்னா அது ஈஸியாக குக் ஆயிரும், ஃபாஸ்ட்டாக குக் ஆயிரும். லோ ஃப்ளேமில் இருக்கணும். இப்போ எடுத்த அந்த 3 சிக்கனையும் அப்படியே ஸ்லோவாக வரன்னு வச்ச வேண்டியதான். தள்ளியே வைங்க. அழகாலத்திலே கிச்சன் பக்கம் போனது கிடையாது அப்படின்னு அம்மா காஃபி அப்படின்னு எனக்கு அப்படியே ஆர்டர் வந்து அப்படியே வாய்க்கிட்ட வந்து கொடுப்பாங்க. இப்போ கிச்சன்ல இருந்து வேலை பார்க்குறேன், இதெல்லாம் பார்த்தா சந்தோஷப்படுவாங்க. சரி, அம்மா இல்லாத கஷ்டம் இப்போதான் தெரியுது. ஸோ பேச்சுலராக இருக்கிற நீங்களும் உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கொஞ்சம் ஜிம் ஃப்ரீக்னால நம்ம ஃபுட்டுலாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி ட்ரையாக தான் இருக்கும், அதனால ஈஸியாக பண்ணி எடுத்துடலாம் நம்மளே. ஸோ கரெக்டாக இது ஒரு 1 சைடு வந்து 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். எதுவுமே நம்ம டச் பண்ண வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் அதை பல்ட்டி பண்ணி போட வேண்டியதான், திருப்பி போட வேண்டியதான். நீங்கள் பண்ண மோஸ்ட்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிட்டு வாருங்க. எதுக்குன்னா கிச்சன் க்ளீன் பண்ணிட்டு வர உங்களுக்கு எண்டு டைமில் எல்லா பாத்திரமும் வந்து ஒன்றும் சேராது. கொடுக்குவாங்க. நீங்கள் பண்ணி முடிக்க மோஸ்ட்ல உங்கள் சாப்பாடு பண்ணி முடிக்க மோஸ்ட்ல உங்கள்கிட்ட பிளேட்ஸ் இருக்காது, எல்லா வெசல்ஸும் நீங்கள் வாஷ்டாக வச்சுருப்பீங்க. ஏதோ பல வருஷம் கிச்சனில் வந்து சமைக்கிற மாதிரி சொல்கிறேன் பார்த்தியா. கிச்சனில் ஒவ்வொரு பாத்திரம் எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. இன்றைக்கி தான் வந்து ஒவ்வொன்றா தேடினேன் எங்கே இருக்குது அப்படின்னு. இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்கன்லேருந்தே ஆயில் விடுது பாருங்கள். ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் எப்படி மூடி வச்சுருங்க. அது அப்படியே அதே தம்மில் குக் ஆகும். அதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு அது திருப்பி போடுவோம். அது நல்லா தண்ணி விட்டுட்டு இதை வந்து அப்படியே திருப்பி எடுத்து போட வேண்டியதான். வாவ், சூப்பராக இருக்கேப்பா. ஸ்மெல்லு அட்டகாசமாக இருக்குது. இப்போவே ஸ்மெல்லு தூக்குது. விட்டுட்டு தனியாக வந்து ஹாஸ்டலில் உட்காந்து படிச்சுட்டு இருந்தீங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து வேலையில் வெளியூரில் தங்கி படிக்கிறீங்கன்னா, இந்த ஒரு சிக்கன் ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஹார்ட்லி இது வந்து பண்ணி முடிக்கிறதுக்கே எனக்கு அரை மணி நேரம் தான், 40 நிமிஷம் மேக்ஸ் ஃபுல்லாக நம்ம பண்ணி முடிக்கிறதுக்கே 40 நிமிஷம் தான் ஆகும். சட்டு புட்டுன்னு பண்ணி முடிச்சிடலாம். அதே டைம் சூப்பரான ப்ரோட்டீன் சோர்ஸும் கிடைச்ச மாதிரி ஆகும். ஸோ இப்போ அடுத்த சைடு திருப்பி போட்டாச்சு. இதையும் கொஞ்சம் நேரம் அப்படியே வேக விடலாம். இப்படி மூடி வைக்கிறதுனால அது ஃபுல்லாக தண்ணி விடுது. பார்த்துக்கோங்க, அது குக்காகி முடிக்கும் மோஸ்ட்ல அது வந்து எப்படி வருதுன்னு பார்ப்போம். எனக்கும் கொஞ்சம் கூட ஐடியாவில் இது எப்படி வரப்போகுது சாப்பிட்டு பார்த்தா தான். 5 நிமிஷம், அதாவது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம
அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் இப்போவே வருது. நம்மளால் கொஞ்ச நேரம் கிச்சனில் நிற்க முடியல, மூச்சுன்னு வருது, ஃபேன்லாம் ஓடுது. ஒர்க் அவுட்லாம் பயங்கரமாக பண்ணுவோம், இருந்தாலும் கிச்சனில் நிற்கிற மாதிரி ஒர்க் அவுட்டு எங்கேயுமே வராதுன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் நிற்க முடியல அந்த ஹீட்டில். அப்படியே யாரெல்லாம் குக்கிங் பண்ணுவீங்களோ இதெல்லாம் பார்க்குறவங்க, ஷெஃபு, வீட்டில் இருக்க எல்லாம் அம்மாமாரு, யாரெல்லாம் சமைக்கிறீங்களோ, யாரெல்லாம் கிச்சனில் வந்து சாப்பாடு செய்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஒரு பெரிய சல்யூட்டு இந்த வீடியோவில். முடியலங்க. நம்ம பேச்சுலர் சிக்கன் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட டோட்டல் கேலரிஸ் வந்து 300 தான், 312 சம்திங் எவ்வளோ வந்துச்சு டோட்டல். இப்போது நம்ம வே பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது நம்ம மேரினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படியே ரா சிக்கனை வே பண்ண முடிச்சல சம்திங் அரௌண்ட் 300 கிராம் கிட்ட வந்துச்சு. அதுக்கப்புறம் குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வே பண்ண முடிச்சல 200 கிராம் தான். ரவுண்டாக நம்மளுக்கு வந்து 300 கேலரி கிட்ட இன்டேக் இந்த சிக்கன் ரெசிபி. இதில் எவ்வளோ ப்ரோட்டீன் எவ்வளோ ஃபேட் இருக்குன்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். இந்த சிக்கன் பேன் ஃப்ரையோட டோட்டல் ப்ரோட்டீன் இன்டேக் வந்து 74 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. இதில் ஃபேட் 16% இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ் 1% தான் இருக்குது, ஃபைபர் இதில் கிடையவே கிடையாது. ஸோ ஃபேட்டும் வேறு ப்ரோட்டீனும் தான் நம்ம டேஸ்ட் பண்ணலாம். ஸோ டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம், இவன் இல்லாமல் இவன் கிடையாது, இவன் இல்லாமல் இவன் கிடையாது. அதாவது லெமனை வந்து அப்படியே மலைச்சாரல் மாதிரி அப்படி சரச்சரன்னு புழிஞ்சு விட்டு, ஐ திங்க் உங்களுக்கும் வாயில் எண்ணிய மாதிரி ரோல் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்துகிட்டு பைட் எடுத்து போவோம். ரொம்ப ஜூஸியாக இல்லை, கொஞ்சம் கடக்காக தான் இருக்குது. ஒருவேளை நம்ம வந்து எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துருந்தா அது எனக்கு கொஞ்சம் ஜூஸியாக இருந்திருக்கும். ஆனால் இதுவே சூப்பராக இருக்குங்க. நான் நினச்ச மாதிரியே மசாலா அப்படியே பக்காவாக பிடிச்சிருக்கு. உப்பு, அந்த காரம், அந்த சில்லி ஃப்ளேக்ஸோட அந்த மனம் எல்லாமே சேர்ந்து ஒரு சூப்பராக ஒரு செம்ம ஹெல்த்தியான ஒரு டயட் ஆகிட்டு இன்றைக்கி. லெக் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ ப்ரோட்டீன் இன்டேக்கும் ஃபுல்ஃபில் ஆகிரும், ஒரு நல்ல சிக்கன் ரெசிபியும் சாப்பிட்ட மாதிரி ஆயிரும். பேச்சுலர் ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. நம்ம அடுத்த ஒரு இந்த மாதிரி வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். இந்த சிக்கன் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை தாராளமாக தெரிவிங்க. நான் இப்போ இந்த சிக்கன் ரெசிபி என்ஜாய் பண்ணுறேன். ஸோ நீங்களும் நம்ம மைட்டி மோனோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது வரைக்கும் கீப் வாட்சிங், கீப் என்ஜாயிங். பாய் ஃப்ரம் மனு. பாய். சும்மா சொல்லப்பா, சூப்பராக தான் இருக்கும்.